தினம் ஒரு பரிகார ஸ்தலம். கால்வலி தீர்க்கும் செட்டியாபத்து. தினம் ஒரு பரிகார ஸ்தலம் மூலம் பலவிதமான பிரச்சனைகளுக்குரிய பரிகார ரகசியங்களை தினமும் கண்டு வருகிறோம். அதில் இன்று கால்வலி தீர தரிசிக்க வேண்டிய கோயிலும் அது சார்ந்த பரிகாரங்களையும் காண இருக்கின்றோம். பொதுவாக ஒரு சில வலிகளை சாதாரணமாக யாராலும் தாங்கிக் கொள்ளவே முடியாது. அப்படி ஒரு வலிதான் கால்வலி. கால்வலியில் பல ரகங்கள் இருந்தாலும் கூட எப்பொழுது ஒருவரால் நடக்க முடியாத ஒரு சூழல் வருகிறதோ அப்பொழுது அந்த வலியினால் வாழ்க்கையே முடங்கி போய் மனமும் சக்தியற்றதாகி விடுகிறது. அந்த நிலையில் அவர்கள் வேண்டாத கடவுளே இருக்காது. அப்படிப்பட்டவர்கள் உடனே குணமாகவும் வலியில் இருந்து மீளவும் ஒரு அற்புதமான பரிகார ஆலயம் இருக்கிறது. அந்த கோயிலைத்தான் தற்போது காண இருக்கின்றோம். செட்டியாபத்து 5 வீட்டு சுவாமி கோயில். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூருக்கு தென்மேற்கே சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உடன்குடியிலிருந்து ஸ்ரீவைகுண்டம் செல்லும் சாலையில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமம்தான் செட்டியாபத்து. இங்கிருக்கும் ஒரு அற்புதமான ஆலயம்தான் 5 வீட்டு சுவாமி திருக்கோயில். இது ஒரு சித்தர் ஜீவ சமாதி. இத்தலம் வந்தாலே தீராத பிரச்சனைகளும் தீர்வதாக சொல்கிறார்கள். குறிப்பாக மருந்துக்கு கட்டுப்படாத நோய்கள் இங்கு வந்தாலே குணமடைவதாக நம்பிக்கை. இத்தலத்தில் ஆஞ்சநேயர் சந்நிதி உட்பட 7 தனித்தனி சன்னதிகள் உள்ளன. அதில் பெரியசாமிதான் மூல சந்நிதி. இத்தலத்தின் விசேஷம் என்னவென்றால் இங்கு செய்யப்படும் அதிசக்தி வாய்ந்த பூஜைகள்தான். இத்தலத்தில் பூஜைகள் நடக்கும் போது அதீத மணியோசையுடன் சாம்பிராணி புகை போடுகிறார்கள். இங்கு தரப்படும் திருமணி கட்டியும் நோய் தீர்க்கும் ஒரு அற்புத பிரசாதம் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்ல, இத்தலத்தில் ஒரு விசித்திர பரிகாரம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? கால்வலி தீர்க்கும் செருப்பு பரிகாரம். கால் சம்பந்தமான என்ன பிரச்சனை இருந்தாலும், குறிப்பாக ஒருவரால் நடக்கவே முடியாத ஒரு நிலை இருந்தாலும் கூட இத்தலம் வந்து இங்குள்ள ஆத்தி சுவாமியிடம், ஆத்தியப்பா என் கால்வலி குணமாக்கி கொடு, கால் குணமானதும் புது செருப்பு வாங்கி வைக்கிறேன் என்று மனதார வேண்டிக் கொண்டால் எப்பேற்பட்ட கால்வலியும் குணமாவதாக சொல்கிறார்கள். எப்பொழுது செல்ல வேண்டும்? காலுக்கு அதிபதி சனி பகவான். எனவே கால் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்கள் சனிக்கிழமை இரவு 7 மணிக்கு ஆலயத்தில் நடக்கும் அர்த்தஜாம பூஜையில் கலந்து கொண்டு வழிபடுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்குமாம். எப்படி வழிபட வேண்டும்? இங்கு வருவோர் உங்கள் குறை தீர வேண்டுமென்று இங்கிருக்கும் ஆஞ்சநேயர் சந்நிதி முன் அமர்ந்து 108 முறை ஸ்ரீராம ஜெயம் மந்திரத்தை மனதில் ஜபித்தபடியே எழுதி வழிபடுங்கள். நிச்சயம் உங்கள் குறை தீரும். நீங்கள் நினைத்தது எல்லாம் நல்லபடியாக உடனே நடக்கும் என்கிறார்கள். அடுத்து கேள்வியும் பரிகாரமும். கேள்வியும் பரிகாரமும் பகுதியில் இன்றைய கேள்வி: ஜாதகத்தில் சனி தசை நடந்தால் என்ன பரிகாரம்? பொதுவாக சனி தசை ஆரம்பத்தில் மிகப்பெரிய யோகத்தை செய்யுமானால் தசை முடிவில் ஜாதகருக்கு தீய பலன்கள் தரும் என்கிறார்கள். எனவே விபரீத ராஜயோக அமைப்பில் ஜாதகத்தில் சனி இருந்தால் சனியால் எந்த பாதிப்பும் வராமல் இருக்க சனி தசை நடக்கும் அந்த 19 வருடங்களும் கட்டாயம் பௌர்ணமி தோறும் திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல வேண்டுமாம். மேலும் சனி தசை நடக்கும் போது ஒருவருக்கு 7.5 அஷ்டமத்து சனியோ நடந்தால் நிச்சயம் கால் வலிக்க கிரிவலம் செல்ல வேண்டுமாம். ஏனெனில் நீண்ட தூரம் கோயிலுக்கு நடப்பது என்பது சனிக்குரிய மிகச்சிறந்த பரிகாரமாக சொல்லப்படுகிறது. நேயர்களே, கேள்வியும் பரிகாரமும் பகுதியில் உங்கள் கேள்விகளும் இடம்பெற இப்பொழுதே உங்கள் கேள்விகளை 8999366111 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். கால்வலி தீர்க்கும் செட்டியாபத்து. தினம் ஒரு பரிகார ஸ்தலம்.